இப்போது உலகம் ஃபுல்லாக பேசுகிற ஒரே டாபிக் கொரோனா வைரஸ். டிசம்பர் எண்டில் சைனாலேருந்து பரவ ஆரம்பித்த இந்த வைரஸ் இப்போது கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸ் கிட்ட பரவிடுச்சு. ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ஹை ரிஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் பீப்புள் எல்லாரும் அவேராக இருக்கணும், ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறையா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் ஃபேக் நியூஸும் வந்துட்டுருக்கு. அந்த நியூஸ் உங்கள் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி குரூப்லேருந்து வந்தாலுமே நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். கொரோனா வைரஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், அது எல்லாமே சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் வெப்சைட்லேயும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுறாங்க. அதில் போய் நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்காக நான் ரிசர்ச் பண்ண சோர்ஸஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. February 28 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சைனாவும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி February 20 வரை சைனாவில் 75,000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 6.1% பேர் மட்டும்தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கு. பேரண்ட்ஸ் யாரும் தங்களோட குழந்தைங்களை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ரிப்போர்ட் படி 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களில் இது 2.4% மட்டும்தான் அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதுலேயும் கிரிட்டிக்கலாக இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தோன்னா அது 0.2 மட்டும்தான். இந்த நோயினால் இறந்தவங்களில் அதிகமான பேர் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அதுலேயும் குறிப்பாக பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் நிறையா இறந்துருக்காங்க. 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட ஃபேட்டாலிட்டி ரேட், அதாவது மரண சதவீதம் 22%. அதுலேயும் குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர், கேன்சர் பேஷண்ட்ஸ் இவங்களாம் தான் அதிகமாக இறந்துருக்காங்க. டெய்லி கேன்சர்னாலேயும் சூசைட்னாலேயும் இறக்கக்கூடிய பர்சன்டேஜை விட இந்த கொரோனா வைரஸ்னால இறக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதனால் யாரும் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம என்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த வைரஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கிளினிக்கல் ஸ்டடீஸ் படி இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக. வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருமும் போதோ தும்மும் போதோ அவர் மூக்கு வாயிலிருந்து வரக்கூடிய டிராப்லெட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே விழும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸ் மேலே விழும். அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த டிராப்லெட்டை டேரெக்டாக சுவாசிச்சாலோ இல்லை அவங்க கை மேலே விழுந்த அந்த டிராப்லெட்டை அவங்க முகத்தில் வச்சாலோ அந்த பர்சன் இன்ஃபெக்ட் ஆகிறாங்க. இப்படி தான் பெர்சன் டு பெர்சன் ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்து ஃபோமேட் இன்ஃபெக்ஷன், அதாவது வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் தும்முன இடத்துல இருந்து சுமார் 1 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இதுக்கு முன்னால் வந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 மணிலேருந்து 9 நாட்கள் வரைக்கும் அந்த இடத்துல உயிரோடு இருந்து நோயை பரப்பிட்டு இருந்துச்சு. இந்த COVID-19 கொரோனா வைரஸும் அதே வகையை சேர்ந்தது தான். இந்த மாதிரி வைரஸ் இருக்கக்கூடிய சர்ஃபேஸையோ இடத்தையோ தொடுறதுனால தான் வேகமாக இது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் காஃப் ஸ்னீஸ் பண்ணுறவங்கள மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. கோல்டு காஃப் இருக்கிறவங்க மாஸ்க் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணலாம். மாஸ்க்கு இல்லைனா கையை வச்சு வாயை மூடி தும்முறதுக்கு பதிலாக நம்ம முழங்கையை மூக்கு கிட்ட கொண்டு போய் கீழ் நோக்கி தும்மலாம். பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தும்முறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷன். இது மாதிரி வைரஸ் அவுட் பிரேக் அப்போ ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, வைரஸ் பாதிக்கப்பட்ட நபரோட ஹியூமன் வேஸ்ட்டில் இந்த பூச்சிகள் உட்காந்துட்டு சாப்பிட்ற உணவில் வந்து இருந்துச்சுன்னா அதனால் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகையில் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது மாதிரி எந்த ஒரு கேஸும் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. சிடிசியும் WHOவும் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணுன்ட்டு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங். இந்த நேரத்துக்கு ஒருக்க நம்ம கையை சோப் யூஸ் பண்ணி கழுவிக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கையை கழுவியே ஆகணும். குறைஞ்சது 20 செகண்ட் ஆச்சு கழுவணும். இருமும் போதோ தும்மும் போதோ டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதை உடனே டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை டிஷ்யூஸ் இல்லைனா முழங்கையை மூக்கு கிட்ட கொண்டு வந்து தும்புங்க. உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா 60% ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். காஃப் ஃபீவர் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேசஸ் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பப்ளிக் பிளேஸில் தேவையில்லாத இடத்துல கை வைக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸ்டெப்ஸு, எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணும்போது ஹேண்ட் ரெயில்ஸை பிடிக்காமல் இருக்கிறது நல்லது. பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெஸ்டர்ன் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா டிஷ்யூஸ் விரித்து அது மேலே உட்காருங்க. அடிக்கடி முகத்தில் கை வைக்கிறது, கண், மூக்கு, வாயில் கை வைக்கிறது, நகம் கடிக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். வீட்டு டாய்லெட், பாத்ரூமை லைசால், டெட்டால் போட்டு நல்லா கழுவணும். நாம் எல்லாருமே செல்ஃப் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியும். தேங்க்யூ.